வணக்கம் மக்களே! வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். முதல்ல என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்த எல்லாருக்கும் இன்றொரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலின் மனமார்ந்த நன்றியும், வணக்கத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா, கொஞ்ச நாளா நான் வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்டது தான் போட்டிருந்தேன். கடன் தீர்க்கும் பதிகம், கோவில் சம்பந்தப்பட்டது. ஏன்னா, நான் ஒரு 48 நாள் விரதம் இருந்தேன். அத பத்தின நான் தனித்தனியா போடுறேன். எந்தெந்த கடவுளுங்க நீங்க கும்பிடுறீங்களோ, அந்த கடவுளுக்கு ஏத்த முறையில நான் உங்களுக்கு வந்து அந்த விரத முறைய நான் தனியா சொல்றேன். அதனால இந்த மாரி இந்த ஃபுட்ஸு, பிரியாணி இதெல்லாம் செஞ்சு வச்சிருந்து போட முடியாம போயிடுச்சு. ஸோ, அதனால இப்ப அந்த விரத முறை முடிஞ்சதுனால இதெல்லாம் நான் போடுறேன் நம்ம சேனல்ல. ஏற்கனவே நான் வந்து இது போட்டிருக்கேன். தக்காளி சாதம் எப்படி பண்ணணும்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி எப்படி தம் மெத்தட்ல செய்யலான்றதும் போட்டிருக்கேன். நெறைய பேர் பார்க்கல. ஏன்னு தெரியல. எப்பயும் நம்ம சேனல் நல்லா பார்ப்பீங்க. அது சிக்கன் பிரியாணி எல்லாம் தெரியுங்கிறனால பார்க்கலன்னு தெரியல. ஓகே. ஏன் இப்ப நான் இதெல்லாம் போடுறேன்னா, நெறைய நியூ பிகினர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல்ல முன்னாடி நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டப்ப வந்து ஒரு 50, 60 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. இப்போ உங்களோட பேராதரவுனால ஒரு 600 பிளஸ் வந்து வந்திருக்கீங்க. அதனால அத நன்றி சொல்லும் விதம், அது சந்தோஷமா நான் சொல்லிக்கிறேன். சரி, இப்ப நம்ம பதிவுக்குள்ள போவோம். ஆக்சுவலா இது வந்து நீங்க 2 மெத்தட்ல செய்யலாங்க. வெறும் என்ன பண்ணணும்னா, இந்த மீல் மேக்கர் என் பையன் ரொம்ப நாளா கேட்டுருந்தாங்க. மீல் மேக்கர் செஞ்சு குடுப்பா, செஞ்சு குடுப்பான்னு. அதனால நான் என்ன பண்ணேன், சரி முன்னாள் நைட்டே வந்து இந்த பட்டாணி ஊற வச்சுட்டேன். ஏன்னா பச்சை பட்டாணி இது இப்ப சீசன் இல்ல இல்லைங்களா? அதனால இந்த பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில வந்து இந்த மீல்ஸ் மேக்கர் வீட்ல ஆல்ரெடி இருந்தது. என்ன பண்ணேன், சுடு தண்ணில ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா தண்ணி கொதிக்கணும். தீய வந்து நல்லா கொதிச்சு நல்லா தண்ணி கொதிச்சோன்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, அந்த கொதிக்கிற தண்ணியில இத நீங்க போடணும். கரெக்ட்டா ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணேன், தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு, இத வந்து என்ன பண்ணேன்னாக்கா, ஆ பிரஸ் பண்ணி ஒவ்வொன்னா தண்ணி எடுத்துறணும். ஏன்னா தண்ணி இருந்ததுன்னா இதாயிடும். நம்ம செய்யும்போது உதிர்ந்து போயிடும். அதனால வந்து நல்லா பிரஸ் பண்ணி தனியா பாத்திரத்துல வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இதோட ஒரு மசாலா ஒரு 1 ஹவர் மேரினேட் பண்றதுக்காக என்ன பண்ணேன்னாக்கா, கொஞ்சம் தயிரு, மஞ்சத்தூள், மிளகாத்தூளு, இஞ்சி பூண்டு விழுது சும்மா ஒரே ஒரு டீஸ்பூன், கொஞ்சம் மிளகு, தயிர் முதல்லயே சொல்லிட்டேன். இவ்வளவுதான். இத நீங்க போட்டு ஏன்னா நம்ம ரைஸ்ல இத நீங்க அப்படியே போட்டீங்கன்னா, அது ஒரு மாரி சக்கையாட்டம் இருக்கும். இந்த மாரி நீங்க செஞ்சு போட்டு பாருங்களேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த டேஸ்ட்டும், அந்த மசாலா டேஸ்ட்டும் அந்த மீல்ஸ் மேக்கர்ல இறங்கிடும். இந்த இந்த டேஸ்ட்டும் நம்ம ரைஸ்ல இறங்கும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் நம்ம இந்த யூசுவலா நம்ம மெத்தடு தான். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே இந்த பழைய இதுவும் இருக்கும். நீங்க இத எடுத்து பாருங்க. இதோட இல்லன்னா லிங்க்ல நான் இணைக்கிறேன். இதுலயே வந்து நான் அந்த தம் பிரியாணி எப்படி போடுறது, வெஜிடபிள் பிரியாணி எப்படி செஞ்சிருக்கேன். எல்லா பழைய வீடியோஸும் இதுல நான் லிங்க் பண்றேன். பார்த்து பலன் பெறுங்க. எப்பவுமே செய்யறதாங்க. முதல்ல தாளிக்கணுங்க. தாளிக்கிற பொருள் வந்து ஒரு 5 பொருள். பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, சோம்பு, ஓகேங்களா? இந்த இது அ அ இது ஒரு 4 பொருள் இருக்கு. வெங்காயம் நல்லா போட்டு ஒரு 90% வந்து இது வந்து பிரியாணி செய்யறனால 95% நமக்கு அந்த ரெட்டிஷ்ஷா வர அளவுக்கு வதக்கணும். அத வதக்கிட்டு என்ன பண்ணுங்க, அ நல்லா இது அப்ப அது போடும்போதே கல்லுப்பு போட்டுருங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூளும் போடுங்க. அப்பதான் அந்த இது வந்து எசன்ஸ் எல்லாமே காரம் இறங்கும். கடைசியா போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அது மேலேயே தான் நிக்கும். நமக்கு டேஸ்ட்ல வராது. அதனால அது போடுங்க. அது போட்டு நல்லா அ நல்லா வெந்து 95% வெந்து வந்த உடனே என்ன பண்ணுங்கனாக்கா, தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா கொழைய விடுங்க. கொழைய விட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர பதத்துல காய்கறி போடுங்க. ஓகேங்களா? ஏற்கனவே அத நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கலாம். அது கடைசியா ஆட் பண்ணிக்கலாம். அது இது நீங்க சேர்த்து போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இல்லன்னா இத தனியாவும் நீங்க அது தனியாவும் நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுல ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதோட சேர்த்து நீங்க அதையும் சேர்த்து போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இல்ல எல்லாம் மிக்ஸ் பண்ண வேணாம்னா, இத தனியா செஞ்சுக்கங்க. வெறும் ரைஸு, அத நம்ம மேரினேட் பண்ணி வச்சது மட்டும் போட்டுட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். ஏன்னா, இந்த நம்ம காய்கறி போட்டனால அது கொஞ்ச நேரம் வந்து நம்ம வதக்கணும். அ கொஞ்சம் வதக்கி நமக்கு வந்து எண்ணெயில வந்து அது வேகணும் இல்லையா? அந்த வேகறதுக்காக என்ன பண்ணணும்னா, நம்ம கொஞ்ச நேரம் அது ஒரு 5 மினிட்ஸ் காய்கறி போட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி விடலாம். தண்ணி எப்பவுமே நீங்க எப்படி பொல பொலன்னு வர்றதுக்கு வந்து எப்படி ஒரு டிப்ஸ் நான் சொல்றேன். குழையாம வர்றதுக்கு. அந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க.
இப்போ நான் எப்பவுமே எடுத்தீங்கன்னா ஒன்று பச்சரிசியில் செய்வேன், இல்லை சீரக சம்பாவில் செய்வேன். எப்பயுமே பாஸ்மதியில் செய்ய மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அது செஞ்சாக்கா அது வயிறு வலிக்குது அது இதும்பாங்க. அதனால் அது என்ன பண்ணுவேன், கரெக்டாக 25 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் ஊறினாலே போதும். அதுக்கப்புறம் ஊறக்கூடாது. தம் போடுறதுக்கு பதம் இதுதாங்க. அரிசியும் தண்ணியும் மேலே தெரியணும். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடி இருக்கலாம், தப்பில்லை. அப்படி வத்திச்சுன்னா ஸ்டோப் பண்ணிடுங்க. தண்ணியும் அரிசியும் உங்களுக்கு மேல் லேயரில் எப்போ வருதோ அப்போ வந்து நீங்கள் தம் போடலாம். ஓகே, இது வந்து பிரியாணி மசாலா. இது நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். நம்ம இந்த லிங்க்ல இணைக்கிறேன். அந்த பிரியாணி அப்போ பண்ணும்போது இந்த மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது வந்து அந்த தனி வீடியோவே அதுலேயே இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை போட்டுட்டு மேலே வந்து கொத்தமல்லி புதினா போட்டுருவோம். ஏன்னா அந்த லாக் நமக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து பரவாமல் இருக்கிறதுக்காக உள்ளுக்குள்ளேயே இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும். இதை போட்டுட்டு நீங்கள் வந்து இது தம் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ். ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நான் இல்லையா, என்னன்னா இப்போ நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுக்கிறேன்னா கரெக்டாக 25 to 30 மினிட்ஸ் மேலே ஊற வைக்க மாட்டேன். அப்படி இதை செய்யும்போது உங்கள் டைம் ஆயிடுச்சுன்னா உடனே இது அந்த தண்ணியை வந்து வடித்து எடுத்துட்டு ரைஸை மட்டும் இதில் போட்டு வச்சுக்குவேன் நான். போட்டு இதாங்க தம் போடுறது. நல்ல தவாவை வந்து நல்லா சூடு பண்ணிடணும். நல்லா தவாவை சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல் தீயில 20 நிமிஷம் போட்டு வச்சு எடுத்து பாருங்க, சும்மா ஜம்முன்னு இருக்கும். அந்த டிப்ஸ் சொல்றேன்னா அதுக்குள்ள வீடியோ வரணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். டிப்ஸ் என்னன்னா, ஒரு ஆழாக்குக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி வைப்பேன். இதுதான் நான் வந்து போடுறது. ஆனா என்ன பண்ணுவேன்னா, நம்ம ஆல்ரெடி காய்கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கும், இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால ஒரு அரை கிளாஸ் நான் கம்மி பண்ணிடுவேன். ஸோ இப்போ நான் ஒரு 3 ஆழாக்கு நான் போடுறேன்னா 6 கிளாஸ் தண்ணிக்கு 5.5 கிளாஸ் தண்ணி தான் வைப்பேன். ஏன்னா நம்ம 30 மினிட்ஸ் ஊற வச்சிடறோம். அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ பாருங்க எப்படி வந்து பொல பொலன்னு வந்திருக்குன்றது உங்களுக்கே தெரியும். இப்போ நமக்கு வந்து கடையில் விற்குது நல்லா பொல பொலன்னு வரணுன்றதை விட வெந்து வரணும்னு பாருங்க எப்பவுமே. ஏன்னா நம்ம ரைஸ் வந்து நமக்கு வெந்து வரணும், அதுதான் முக்கியம். குழந்தைங்க சாப்பிடுதுன்னும் போது நல்லா நெட்டா இருக்குன்னு வச்சுட்டு அதை சாப்பிட்டு வயிற்று வலிக்குது அப்படின்றத விட இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுங்க. இது பாருங்க வெந்தும் இருக்கும், பொல பொலனும் இருக்கும். பாருங்க அடியும் பிடிக்கல பாருங்க. அதுக்கு தான் காமிக்கிறேன். அது அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு 2 டிப்ஸ். ஒன்று இது போடணும், என்னன்னா தயிர் சேர்க்கணும். 2வது எலுமிச்சம்பழம் கடைசியா நான் சேர்ப்பேன். இது பாருங்க, என்ன பண்ணாலும் ஜென்ட்லா நீங்க எடுத்து கிளறினீங்கன்னா சாதம் உடையாம அழகா நீட்டா இருக்கு பாருங்க. அதே நேரத்துல வெந்தும் இருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் பதம். ஸோ 3 ஆழாக்குனா 6 கிளாஸுக்கு 5.5 கிளாஸ் வைங்க, கரெக்டா இருக்கும். கரெக்டா ரொம்ப தீயில கம்மியா போட்டு 20 நிமிஷம் தம் போட்டிங்கன்னா எடுத்து பாருங்க, பர்ஃபெக்டா வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த செய்யற மெத்தடு. இந்த மெத்தட்ல பண்ணி பாருங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். நான் நிறைய கடன் தீர்க்கும் பதிவு போட்டதுல எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். ஒரு 4500 வியூஸ்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண விஷயத்த மட்டும் தான் நான் நம்ம சேனல்ல போடுறேன். அப்படி நான் பண்ணல, கேட்டு தெரிஞ்சுப்பேன்னா அதை நான் வீடியோலயே சொல்லிடுவேன். இதை நான் கேட்டு தெரிஞ்சது தான், ட்ரை பண்ணி பாருங்கன்றவேன். ஆனா மற்றது எல்லாமே 95% நான் லைஃப்ல ஃபாலோ பண்ண அந்த விஷயத்த, நான் எந்த பதிகம் பாடினேன், எந்த கடவுளுக்கு எந்த மாதிரி பூஜை பண்ணேன், எல்லா டீட்டெயிலுமே அதில் தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். எந்த நேரத்தில் எந்த பதிகத்தை பாடணும் அதெல்லாம் கூட கொடுத்துருக்கேன். பண்ணி பாருங்க, கடன் ப்ராப்ளம் உங்க கண்ணுக்கே தெரியாது. நன்றி, வணக்கம்.